என்ன எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் பேர் எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி. சார் வந்து நான் வந்து 2015 வந்து மீட் பண்ணேன். கரெக்டாக எக்ஸாக்டாக ஜூலை மாதம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகு ஸ்டார் ஓடிட்டுருக்கு. என்னோடய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம், ராகு ஸ்டார், சுக்கிரன் சப்பு. நான் மீட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரதசை குரு புத்தி. சாரோட இந்த கஸ்பல் இன்டர்லிங்க் வந்து கான்செப்ட் கண்டுபிடிச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா ராகு தசையில் சுக்கிர புத்தியில் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போது லக்ன தசாவில் அவருக்கு வந்து குரு தசை சனி புத்தி ஓடிட்டுருக்கு, சந்திர புத்தி ஓடிட்டுருக்கு. ஸோ என்னோடய லக்னமும் அவரோட அந்த ராசியும் எக்ஸாக்டாக அப்படியே கண்டுபிடிச்சது அப்படியே மேட்ச் ஆகும். ஸோ இது என்ன சார் எதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த புள்ளியில் விழுறவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் கஸ்பல் இன்டெலிஜென்ட் கான்செப்ட் வந்து நம்ம டீப்பாக தெரியும். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் நிறைய பேர் வரோம். நம்ம அஸ்ட்ராலஜி வந்து சில பேர் வந்து தொழிலாக பண்ணுறாங்க, சில பேர் வந்து டீச்சிங் பண்ணுறாங்க. பட் நிறைய பேருக்கு என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ண முடியுமா அப்படின்றது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து 1, 9, 12 தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அது வரும். எய்தர் நவாம்சத்தில் தொடர்பு இருக்கணும், இல்லை வந்து கஸ்பல் இன்டர்லிங்க, இல்லை பாவமுனை அந்த பாத அடிப்படையில் தொடர்பு இருக்கணும். இப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா சாரு புக்கில் என்ன எழுதியிருக்காரோ அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு தான் போவீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து அதில் வந்து பெரிய கான்செப்டும் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து நான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து இது ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம், ஏன் வந்து நம்ம இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம், நம்ம ஆராய்ச்சியில் சக்ஸஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம வந்து டீப்பாக தெரிஞ்சுக்க முடியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு டீப்பாக வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து சாரோட கஸ்பல் இன்டர்லிங்க்கு, பாத அடிப்படையில், நவாம்சம் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். இப்போ என்னோடய ஆரோஸ்கோல் பார்த்தீங்கன்னா பாவமுனை தொடர்புகளில் வந்து பார்த்திங்கன்னா 9, 12 தொடர்பு இருக்காது. ஆனால் இதுவே வந்து பாத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1, 9, 12 தொடர்பு இருக்கும். நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் என் லக்னம் விழுந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 12ஆம் வீடை தான் இண்டிகேட் பண்ணுது. அதனால தான் லாஸ்ட்டு 2015 இன்னி வரைக்கும் சாரோட ரிசர்ச் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கஸ்பல் இன்டர்லிங்கில் வந்து சார் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத அடிப்படையில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் நவாம்சத்தை எப்படி யூஸ் பண்ணுறது, காலச்சக்கரத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் வந்து நம்ம கஸ்பல் இன்டெலிஜென்ட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பாத அடிப்படையில் எடுத்து யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நவாம்சம் இந்த மாதிரி காலச்சக்கரத்தை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசல்ட்டை கொடுக்கும். புரியுதுங்களா? எதில் நமக்கு வந்து அந்த கேள்விக்கான பதில் கிடைக்குதோ அதை நம்ம வச்சுக்கிட்டு பார்த்தா போதும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜாதகத்தில் ஏன் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம், ஏன் ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தா இந்த பாத அடிப்படையில் வந்து குரு வந்து எனக்கு வந்து 1, 9, 12 தொடர்பு இருக்கிட்டான் தான் அது இருக்குது அப்படின்றது அப்புறமா தெரிஞ்சுது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் போவோம், இல்லை நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வரும், இல்லை ஒரு கான்செப்ட்டு ஒரு ஏதாவது ஒரு டைமில் வந்து ஏதாவது நடக்கும். ஏன் அதை எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 விதத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து அது வந்து நிற்குது. ஏன் வந்து இது வந்து பாரம்பரிய முறையும் எனக்கு தெரியும், மற்ற கேபி முறையும் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், புக்கெலாம் நிறைய இருக்குது என்கிட்ட. கிட்டத்தட்ட வந்து சொல்லப்போனால் ஒரு 1500 புக்கு மேலே இருக்கும். சார்ட்டே என்கிட்ட ஒரு 5000 சார்ட் இருக்குது, எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எதில் எடுத்து பார்த்தாலும் ஒரு 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 எக்ஸாம்பிள் சார்ட் ஒன்று போட்டால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தேதி மட்டும் கரெக்டாக இருக்கும், உள்ளே இருக்க மேட்ரு எதுவுமே கரெக்டாக இருக்காது, எல்லாமே தப்பாக இருக்கும். அதை பார்த்துச்சு, இதை செஞ்சிச்சு, இதை பண்ண அதை பண்ணன்னு இருக்கும். ஆனால் சாரோட கான்செப்ட் எடுத்து பார்த்தா இது அப்படியே அதில் இந்த மெத்தட் எடுத்து அதில் அப்ளை பண்ணால் அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி நிறைய சார்ட் என்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக வந்து அந்த லாஸ்ட்டு 10-11 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மெத்தடை மட்டும் தான் நான் வந்து மெயினாக வச்சுட்டு மற்ற மெத்தட்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துடுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, என்னோடய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்கு வந்து சொல்யூஷன், அதுக்கான டைம் எப்போ நிவர்த்தியானன்ற இடத்துலாம் இவரோட மெத்தட் வச்சு எடுத்தோம், வேறு எந்த மெத்தட் எடுக்கல. பாரம்பரிய முறையில் வந்து என்ன சொல்லுவாங்க, கேது வந்து நம்ம ஒரு எந்த கிரகத்தை தொடர்பு கொண்டதோ அந்த காலகட்டம் வரைக்கும் கோச்சாரத்தில் அது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேது வந்து 1.5 வருஷம் இருக்கும். ஆனால் நம்ம முறையில் எடுத்து பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் புத்தி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும்னு நம்ம வந்து எடுக்க முடியும். அது பார்த்திங்கன்னா 1 வருஷம் தான் இருக்கும்.
அப்போது நம்ம சிஸ்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 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 விஷயத்தை வந்து நேரோ டவுன் பண்ணி இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் வரும் அப்படின்றத எடுக்கிறதுக்கு நம்ம சிஸ்டம் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி நீங்கள் பாரம்பரியம் எடுத்தீங்கன்னா 24 மணி நேரம் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் பாரம்பரியத்தில் எடுக்கவும் முடியாது. ஆனால் நம்ம சிஸ்டத்தில் இந்த தசை இந்த புத்தியில் இது நடக்கும்னு வந்து ஈஸியாக எடுக்க முடியும். நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். சாரோட சார்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறீங்க. அதுக்கு உள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் எப்போ நீங்கள் புரியுதோ அப்போ தான் வந்து கஸ்பல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் ஒரு ஒரு லெவலில் வர முடியும். அது மாதிரி நிறைய சார்ட் இருக்குது. சார் வந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, எந்த விஷயத்தையும் மறைக்கல, எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி விட்டு வச்சுருக்காரு. அதனால் வந்து அந்த லெவலுக்கு வந்து நம்ம டீப்பாக வந்து போனால் மட்டும்தான் அது தெரியும். வந்து அப்புறம் பிரவீன் நான் அப்புறம் சிவராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து ஒரே டீம். 2015 14-15 வந்து நாங்கள் வந்து வரும்போது அங்கே ரிலையன்ஸ் கிட்ட ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு ரூமில் தான் இருந்தோம். அவன் முதல்ல சார் வந்து பார்க்கும்போது பயந்து ஓடிட்டேன் நான். சார் வந்து ஜெய்காட்டிக்கு அப்படி இருப்பார் பார்க்குது. ஐயோ இவர் பார்த்தா பயமாகுது, இவர் பார்த்தா ஜோசிக்கார மாதிரி தெரியலையே, நம்மளை அடிச்சுக்கிட்டு போட்டு வரோம் அப்படின்ட்டு. நிறைய டைம் வந்து சார் தனியாக இருக்கும், நான் வரவே மாட்டேன், ஓடி போயிடும். அப்புறமா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட உருவத்துக்கும் அவர் நம்மகிட்ட பழகிற விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டு அவரை ரெகுலராக வந்து அப்படியே கூட இருந்து ட்ராவல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு இது பண்ணும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. நானே பல கேள்வி வேணும்னே கேட்பேன் சார்கிட்ட போய், இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரா பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கேள்விக்கும் பதில் இருக்கும். அதாவது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு ஒரு எதுன்னு கேட்டிங்கன்னா கேள்விக்கு வந்து சார்கிட்ட மட்டும்தான் பதில் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஸோ நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ கடந்த காலத்துக்கிட்ட என்ன ட்ரெண்டுக்கு என்ன பாவகாரங்கள் கிரகாரங்கள் இவர்கிட்ட மட்டும்தான் வந்து பகுத்து சொல்ல முடியுது. பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து நான் பெருசாகவே இன்வால்வ் ஆகலை. 2018 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகவே இல்லை. ஆனால் பிரவீன் தான் வந்து நான் அந்த சார்ட்டு போட்டேன் சார், இந்த சார்ட்டு போட்டேன், ஓரரியில் போட்டேன், பிரசன்னத்தில் வந்துச்சு, ஆர்பியில் போட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவரோட இன்வால்மெண்ட்டில் தான் நானே வந்து இதில் போய் அந்தளவுக்கு போய் டீப்பாக இறங்குனது காரணமே அவர் தான். அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, நம்ம பார்க்குற இது வரைக்கும் பார்க்குற மெத்தட் வந்து மேலோட்டமாக தான் பார்த்துன்னு வரோம், நம்ம புக்கு படிக்கிறதுல மேலோட்டமாக தான் பார்க்குறோம், அதுக்கு உள்ள சில விஷயங்கள் இருக்குது அப்படி எடுக்கும்போது தான் உள்ள லிங்க் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ ஸ்டூடெண்ட்டு வந்து தயவு செஞ்சு சார் எதுவும் சொல்லலைன்னு சொல்லாதீங்க, எல்லாமே இருக்குது. தயவு செஞ்சு உள்ள என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் பார்க்கணுன்னு சொல்கிற மாதிரி அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. புரியுதுங்களா? நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறது, யோகங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம், அப்படிலாம் கிடையாது, எல்லாமே இருக்குது. சார் வந்து ஏன் அதெல்லாம் சொல்லலைன்னு தெரியல, இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. நீ என்ன பாரம்பரியத்தில் என்னென்ன யூஸ் பண்ணுறவங்க அதை விட அட்வான்ஸ் லெவலில் தான் நம்மகிட்ட இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கல, அவ்வளோதான். அது வந்து என்ன, இவருக்கு ஒன்று வந்து இவர் மேலே டவுட் பண்ணுறது, இல்லை நம்ம வந்து இதோட புதுசாக வேறு கான்செப்டை கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்றது. இருக்கிறத சிஸ்டத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு யாரும் முயற்சி பண்ணல. இதோட அட்வான்ஸாக போகணும்னு நினச்சேன்னா அப்போ இதை கற்றுனா தான் அட்வான்ஸாக போக முடியும். முதல்ல வந்து சார் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கான்செப்டே ஒரு சம்பவம் எப்போது நடைபெறும்ன்றதை ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சிட்டு அதில் பர்ஃபெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க நெளிவு சுழிவில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போயிருக்காரு. இனி எடுத்த எந்த ஜோதிடர் யாராவது வந்து புதுசாக கான்செப்ட் கண்டுபிடிச்சுங்க அந்த அவங்க சொன்ன சம்பவம் நடந்திருக்காது. ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக நடக்கும். புரியுதுங்களா? முதல்ல அந்த இது முதல்ல நம்ம சிஸ்டம் முழுசாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த லெவல் போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 80-90% சார் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, ஃபினிஷ் பண்ணிட்டாரு. நம்மளோட வேலை இருக்கிற சிஸ்டத்தை கற்றுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதை கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து அடுத்த லெவல் பற்றி திங்க் பண்ணலாம். தேங்க்யூ.